வெயிட் சொல்கிறேன். ஸ்மெல் சூப்பராக இருக்கு. ஆனால் அது இப்போ தான் சீஸ் பார்ட் வந்துச்சு. ஆக்சுவலாக சீஸ் இல்லாமலே அருமையாக இருந்துச்சு. சீஸ் வந்து அந்த அருமையை வந்து டபுள் பண்ணிடுச்சு. பட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மற்றபடி ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வெளியில் இந்த கட்லெட்லாம் சாப்பிடுவீங்க இல்லையா, சம்திங் கட்லெட்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து வெஜ் எது வேறு சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கும். உள்ள ஸ்டஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டஃப் தான் இருக்கும். அதுலேயும் சூப்பராக இருக்குது. சீஸ் தான், என்ன தான் சொல்லுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுற உழைப்பு வந்து எதுவுமே இல்லாமல் சீஸ் திட்டிகிட்டு போயிடும். இங்கேயும் அது நடந்திருக்கு. சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு வந்து அந்த முஷியாக இருக்குது. அந்த சில பேருக்கு அப்படி இருந்தால் பிடிக்காது, திட்டா தெரியணும்பாங்க. பட் எனக்கு முஷி பிடிக்கும். மேபி சோளம் வந்து கொஞ்சம் மேபி அது சோளத்தோட மிஸ்டேக். ஆக்சுவலி இந்த சோளம் வந்து இப்படி இருக்குது. சோளம் கொஞ்சம் பெரிய பெரிய இதாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நம்ம சைடு யாராவது சோளத்தோட யாராவது சோளம் வந்து வாயில் சிக்கிறது தெரியல நமக்கு. மற்றபடி சூப்பராக இருக்குது. என் சைடு சொல்கிறது ஸ்டிஃபாக இருந்திருக்கலாம், மற்றபடி எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.